இணைய அந்த மனுஷன் இப்படிலாம் பண்றாரு, சான்ஸே இல்லைங்க. இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுடுங்க, தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சர் இவர் தான். ஏன் தமிழ்நாட்டோட முதல்வர் நிப்பாட்டிங்க, இந்தியாவோட பிரதமரவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நெஞ்சே நிகழ்ச்சி ஏற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாருங்க. அதாவது காலையில தான் இந்த காமெடி நடிகர் இருக்காருல்ல முத்துக்கால, அதாவது கவா நம்ம செத்து செத்து விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவார் வடிவேல் கூட. ஸோ அந்த ஒரு காமெடி நடிகர் தான் இப்போ அவர் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட நிலையில இருக்காரு. நிறைய பட வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப தூண்டு போயிட்டான்னு வச்சுருக்கேன். அவர் இன்னைக்கு காலையிலே முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சு ஒரு வீடியோ கல்வி போட்டார். அதை நான் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனைவிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு ரத்த ஒரு தேங்கியிருந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு போல. ஸோ அது வந்து இவர் கஷ்டப்பட்டு அதை எப்படி சரி பண்ணிட்டார் இப்போ. ஆனால் அதுலேருந்து தொச்சுக்கள் அதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல் சிகிச்சைக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் முதல்வர் விஜய் அவர்கள் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும், என் மனைவியை காப்பாற்றணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலையில் ஒரு அழுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஒரு வேண்டுகோள் வச்சு எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றி கொடுங்க முதல்வர் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதை விஜய் அவர்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்தாச்சு, அடுத்த நிகழ்ச்சிகள் பார்த்தாச்சு. இப்போ அவர் வேண்டுகோள் வச்சதுக்கு இணங்கி முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ராஜ்மோகன் போயிட்டு அவரை ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்காரு. அவங்களுடைய மேல் சிகிச்சையை முதலமைச்சர் விஜய் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு உறுதி அளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ எவ்வளோக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனசு பாருங்க, தங்க மனசுக்காரன் தளபதி அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டாரு பாருங்க. அதாவது காலையில தான் வேண்டுகோள் வைக்கிறாரு முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட. டைரக்டாக ஒரு வீடியோ போட்டு தான் போட்டார், வேற எதுவுமே பண்ணல. வீடியோ போட்டு இப்போ வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு விஜய் அவர்கள். ஸோ அவரை நெருங்குறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் ஒரு வேண்டுகோள் வச்சு ஒரு வீடியோ போடுறாரு. உடனே அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் முதல்வர் விஜய் அவர் பண்ணுறேன்னு சொல்லி என்ன அமைச்சர் இப்போதான் அமைச்சர் பதவி எல்லாத்தையும் கொடுத்தாச்சா, இப்போ லிஸ்ட் இருந்துச்சு, அதை வேற இன்னைக்கு பேசணும்னு நினச்சோம். ஸோ அதுக்குள்ள இது கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய ராஜ்மோகன் தான் நான் வந்துட்டார். டேரக்டாக வந்து நான் பார்த்து எல்லா உதவிகளும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டாரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது உங்களே கஷ்டப்பட்டவங்களுக்கு அரணா நிற்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதாவது இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா இப்போ நிறைய விஐபிகள் முக்கியமான அந்த பவரில் உள்ளவங்களாம் வந்து பார்க்குறாங்க மரியாதை நிமித்தமாக. ஸோ இப்படி முக்கியமான பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க வந்து முதலமைச்சரை பார்த்து அவங்களுக்கு தேவையானது நடக்கணுங்கிறக்காண்டி வந்து பார்க்குறதுங்கிறது சாதாரணமாக எல்லாரும் முதலமைச்சரான நடக்கிறது. ஆனால் எப்போவுமே இந்த ஏழாபால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதலமைச்சரை நெருங்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு வீடியோ காணொலி வழியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியை கேட்கும்போது, அதுவும் காலையில் கேட்டு ஈவினிங்லேயே அதை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு மனசு வேணும். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனதார நம்முடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சரி, ஓகே. இன்னைக்கு அதுக்கப்புறமா இந்த முக்கியமான விஐபிகளாம் வந்து பார்க்க வராங்க, முக்கியமான பிரமுகர்லாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதில் நேற்று ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்த உடனே எனக்கு திருப்பி நான் அதை கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த போஸ்ட்டில். அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து வந்து பார்த்துருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா நாசரு, கருணாசு, கார்த்தி, இவங்க எல்லாரும். ஸோ இதில் வந்து பொதுவாக எல்லாரும் வந்து பார்க்க வருவாங்கன்னு வச்சுருங்களேன். அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த சினிமா துறையில் உள்ளவர் தானே, கூடுதலாக கொஞ்சம் பார்க்க வரேன்னு வச்சுருங்க. கருணாசு மூஞ்சியை பார்க்க தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னே தெரில. இப்போ அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு, இதை நம்ம நக்கல் அடிக்கூடாது. ஆனால் அந்த ஆள் பேசுன பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, நாசரம் அப்படி தான். நாசராவது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக விமர்சனம் வச்சுருங்களேன். கருணாசுலாம் எல்லையை தாண்டி ஏகப்பட்ட விமர்சனம், அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். நாம் வந்து அதுக்கு வந்து சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. அது முதல்ல வந்து விமர்சிட்டு இருந்தாரு. ஆனால் கடைசியில் ஒரு விமர்சனம் வச்சாரு பாருங்க, லாஸ்டா இந்த ரிசல்ட்டு வர்ற அன்னைக்கு. அதாவது இந்த எக்ஸிட் போல் வந்தப்போ, அதாவது எக்ஸிட் போல் வந்திருக்குங்க. அதில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக திமுக தான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு எக்ஸிட் போல் மட்டும் விஜய் முதலமைச்சர் சொல்றாங்க. எனக்கு சிரிப்பு வந்துட்டு, எனக்கு காசு கொடுத்து இப்படிலாம் பேச வைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா. அதாவது விஜய் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னது அந்த ஒரு கணிச்சதா நக்கல் பண்ணி சிரிக்காரு. அப்படி சொன்னது கேட்டு எனக்கு சிரிப்பு வருது அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அப்பவே அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன். என்ன சிப்பு வண்டி கிடக்கு, இப்போ எப்படி பக்கத்துல இருந்து பள்ளின்னு காமிச்சிட்டு இருக்கிறேன் எப்படின்னு கேட்குறேன். கருணாசுக்கு கொஞ்சம் கூட இந்த கூச்சலாச்சா அதெல்லாம் கிடையாதுன்னு அடி தூக்கி போட்டு அப்புறம் என்ன அடிக்க வரேன்னு சொன்னீங்க, அடிக்கவே வரல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காத போது பக்கத்துல இருந்து அப்படி பல்ல சிலிச்சுட்டு கொடுக்கும்போது எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேனே தெரியல. நீங்களே காமல சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நம்ம என்னத்தை பயிர் சொல்ல. ஒண்ணுமே நடக்காத மாதிரி. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அது அரசியல் ரீதியா எதிர்கட்சிகள் எப்படி வேணா விமர்சனம் பண்ணலாம். இப்போ நாம விமர்சனம் பண்ணலையா, அதே மாதிரி எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா ரொம்ப வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணி ஓவரா வந்து எகத்தாளத்தில் ஆடக்கூடாது. அதுல இன்னொருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் பதுங்குழியில பதுங்கிட்டு இருக்காரு, இன்னும் வெளியே வரல. யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த லூஸ் விங்கெட்டுங்கிற பேர்ல போஸுங்கன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான். அவெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் மை வேர்டு. அதாவது ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க.
தமிழை வச்சுக்கலாம் ஒரு சீட் கூட வராது. மார்க் மை வேடுங்க, திருப்பி போடுங்க, போட்டுட்டு இருக்காங்க. டெய்லி அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. எனக்கெல்லாம் சிரிப்புனா சிரிப்பு. அவர் தான் தேடிட்டு இருக்கேன், கல்ல படம் எடுக்கிற மனுஷன் எங்கன்னே தெரியல. ஸோ இப்படி வந்து லிஸ்ட் பெருசா இருக்கு. அதை ஒரே ஒருத்தரை பார்க்கணும். ஆமா, சொல்ல மறந்த பாருங்க, எஸ்வி சேகர் அடிச்சாம்பார் அந்தல் பெட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி நேற்று பேசிட்டு இருக்காரு ஒரு வீடியோல எஸ்வி சேகர். அதாவது அவர் ஒரு பண்பாளர் தான் இருக்காரு, அந்த ஒரு பந்தா இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்முடைய முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற எஸ்வி சேகரை பார்க்கும்போது என்னத்தை சொல்ல அப்படிதான் நமக்கு சொல்ல தோணுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள்ல இருந்து அவர் கூட 9 அமைச்சர்களை பதவி வச்சாங்களா, மொத்தம் 10 பேர். அந்த அமைச்சர்களுக்கு எந்த ஒரு துறை இலக்கா அப்படின்ட்டு இதுவரையுமே உறுதி செய்யப்படாமல் இருந்துச்சுல்ல, அதை இப்போ உறுதி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியல் முதல் லிஸ்ட் வெளிவந்திருக்கு. அந்த 10 பேருக்கு என்னென்ன துறை அப்படின்ட்டு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கண்ட்ரோலில் வருது பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, அதாவது சட்டம் ஒழுங்கு, காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில், அப்புறம் குழந்தைகள் நலன், இளைஞர்கள் நலன், முதியவர்கள் நலன், அதை ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோலில் வருது. இது யூஸ்ஃபுல்லாக முதலமைச்சராக பதவி வச்சா இந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை எல்லாருமே எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதில் விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன், இளைஞர்கள் நலன் இதெல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் அவர்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை அமைச்சர் அவர் வந்து எடுத்துக்கிறாங்க. அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தது செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன துறை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவர் முக்கியமானவர், ரொம்ப வருஷமாக அமைச்சரவையில் பங்கேற்றவர். இப்போ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அவருக்கு வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி. அவருக்கு நிதித்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு சரியான ஒரு துறையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு போகுது. திமுக செந்தில் பாலாஜி வச்சிருந்தது அது போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதவர்ஜனா பொதுப்பணித்துறை அது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர், அதாவது உதயநிதி அவர் வச்சிருந்தார்ல, அது விளையாட்டுத்துறை. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே பொருத்தமாக கொடுத்த மாதிரி இருக்கு அவருக்கு போகுது. அதில் இன்னொரு முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா வெங்கட்ராமன் அவர் இருக்கார்ல, அவருக்கு உணவு துறை. அருண்ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம், பொதுமக்கள் நலவாழ்வு அந்த துறை கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமானது ராஜ்மோகனுக்கு என்ன துறை அப்படின்ட்டு அவர் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு இருக்கார்ல, ஸோ அந்த சீமான எதிர்த்து ஜெயிச்சார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிமவளத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் கீர்த்தியா அந்த ஒரு பெண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டிருக்க ராஜ்மோகன்லாம் நினச்சி பார்த்தா அவரே சொல்கிறாரு. அதை வந்து மேடையில் அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜெயிச்சாச்சு திடீர்னாப்புல நம்முடைய தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது, வாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, என்ன ஒரு பேனாங்கண்ணா, அது ரொம்ப ஓவரு, பேனாவா கொடுக்க கூப்பிடுறாரு. சரி, ஏதோ ஒரு கிஃப்ட் அவர் சொல்றாரு. ஆனால் கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டா நினச்சி போனால் என் வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காவல்துறை போகுது. எனக்கு இது நாங்கள் போகிறேன், என்னோட சீட்டில் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் எழுதியிருக்கு. எனக்கு அப்படியே தூக்கி வரி போட்டுங்காரு. ஆக்சுவலாக அது உண்மைதான். எப்படி நேற்று வரைக்கும் அவர் யூடியூப்ல ராஜ்மோகன் ரிப்போர்ட்னு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் சில நம்ம வந்து பேட்டிகள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய அந்த விவாதங்கள்லாம் கலந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஒரு ஆங்கர் பண்ணுற மாதிரி அவரை கூட்டு வச்சு பேச வச்சாங்க. நான் ஒரே நாளில் அப்படி சேஞ்ச் ஆன மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்லுவாங்க தெரியுமா ஒரு டைலாக்கு, இப்போ ஒரே நாளில் சூரியவம்சம் படத்தில் ஒரு பாட்டில் வரும்போது நீ மாறிலையோ அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. ஆனால் அது நிஜத்தில் நிகழ்த்தி காட்டினது எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே அது முதல்வர் விஜயவர் மட்டும்தான். சூரியவம்சம் படம் பாட்டில் வர மாதிரி எல்லாரும் இப்படி கலந்தாங்க, இப்படி மாறினது இதுதான். அதை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, விமர்சனம். அதை வந்து கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா திண்ணில படுத்துக்கிறதுக்கு டக்குனு இப்படி கிடச்ச மாதிரி கிடச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே யாரால சாத்தியம்? விஜய் அப்படிங்கிற ஒரு மூஞ்செழுத்து மந்திரம், அது தமிழ்நாட்டில் அடித்த புயல். ஸோ அதுதான் இவ்வளோக்குள்ள மாற்றங்கள். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் அதை மக்கள்கிட்டயே இப்போ கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். அவர் வந்து இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி இவங்க பயன்படுத்தி ஒரு நல்ல பேரை வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் இருக்கு. அது வந்து மக்கள் தான் இன்னும் அந்த நம்ம ஓட்டு போட்டது சரிதான், இவங்களுக்கு நாம விஜயவர்கள் நம்பி நம்ம ஓட்டு போட்டோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கிற பேரை இனிமே தான் அவங்க வாங்கணும். அதை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர்லாம் அதில் கேட்டிங்கன்னா இப்போ இந்த பிரபு இருக்கார்ல, ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. இந்த ஓட்டு கேட்டு போகும்போது அவங்க வந்து ரோடு வசதி இல்லைனா பாருங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுது. இப்போ உடனே அங்கே போய் ரோடு போட ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாத்ரூம்லாம் சரியில்லாமல் இருக்கு, எல்லாமே அவரே நேரடியாக போயிட்டு விசிட் பண்ணி இது பண்ணுறாரு. அதே மாதிரி தான் ரமேஷ் ஸ்ரீரங்கம் தொகுதியில், ஸோ அந்த தம்பி அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டார்ல, அவர் இப்பவே கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே உள்ள டாய்லெட் சரியில்லை, இதுனா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்கீங்க,
கிராமப்புற மக்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி எல்லாமே இந்தியன் டைரக்டாக மாற்றி சொல்லி ஸோ தட்டா லட்டியாக நடக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணுங்க. ஸோ இன்னும் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எதுவுமே நம்ம பார்க்கல. சரி, ஓகே, அந்த வகையில் எல்லாருமே சிறப்பாக பண்ணணும். ஏன்னா இவ்வளோக்குள்ள மக்கள் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோக்குள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடும்பமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. எனக்கு தெரிஞ்சு விஜயவர்கள் தான் அது முதல் முறையாக நடந்திருக்கு. ஸோ ஒரு அதிசய தேர்தலாக நடத்தி காட்டியிருக்காங்க. அதை வந்து நம்ம பண்ணது கரெக்டு தான், நம்ம சரியான ஒருத்தருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், எங்களுடைய ஓட்டு தப்பாக போகல அப்படின்னு அந்த மக்கள் நெஞ்சு நிமித்தி சொல்லணும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. விஜயவர்கள் முதல் அந்த பேச்சிலேயே தெளிவாடிச்சிட்டாரு. அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம், கொஞ்சம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பு இருந்தால் இப்போவே ரேஸ் பண்ணிருக்கேன்னாரு. ஸோ அதை வந்து எப்பவுமே மனசில் வச்சுக்கிட்டு அதாவது நீங்கள் அப்படி நடந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஓட்டு ஒவ்வொன்றும் உங்களுடைய தலைவர் விஜய்ங்கிற மூஞ்செழுத்து மந்திரத்துக்காக வந்த ஓட்டு. அதை மனசில் இருத்திட்டு மக்களுக்காக பண்ணி வச்சுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு உங்களுடைய மனசுல இருந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.